Hey guys, welcome back to Ziyanandmama. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு few weeks ago வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேத்ரின் சொல்லிட்டு அவங்க வந்து ஹவு டு மேக் அ லேபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் சேர்த்து இந்த மாதிரி ஜார்ஸ்லலாம் எப்படி லேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், நான் தான் ஜெயஸ்ரீ. ஸோ என்னோடய சேனலில் நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹோம் டெக்கோ வீடியோஸ், கிட்ஸ் வீடியோஸ், பட்ஜெட் மேக்கோவர் வீடியோஸ், ரெசிபி வீடியோஸ்னு இப்படி நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்ன சப்போர்ட் பண்ணுற விதமாக Ziyanandmama யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே கம் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேபிள் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் ஃபோன் இல்லைனா வந்து லேப்டாப். இன்றைக்கி நான் உங்களுக்கு லேப்டாப்பில் தான் வந்து சொல்லி காட்ட போகிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும், கொஞ்சம் பார்க்கும் போது ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். ஃபோன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரியாக உங்களுக்கு கன்வே ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் லேப்டாப்பில் சொல்லி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிற ஒரு ஆன்லைன் வெப்சைட்டை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோரில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கும். நீங்கள் ஃபோனில் கூட இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி டிசைன்ஸை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், லேபிளை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே எப்படி லேபிள் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் போயிட்டு CANAVA அப்படின்னு டைப் பண்ணிக்க போகிறேன். அதாவது கேன்வா அப்படின்னு டைப் பண்ணிக்க போகிறேன். ஸோ கேன்வான்னு டைப் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிசைன் டூல் அப்படின்னு சொல்லி ப்ரெசன்டேஷன்ஸ், வீடியோ, சோஷியல் மீடியா அப்படின்னு போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு கேன்வா அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அப்படி கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் கேன்வாவோட UI, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ். நீங்கள் கேன்வா தான் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணுன்னா இதுதான் அதோட யூசர் இன்டர்ஃபேஸ். இதை பார்த்தாலே உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இதுதான் வந்து கேன்வா வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோனோட ஆப்லேயும் வந்து இதே மாதிரியான கலர் டோனில் தான் வந்து உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட் வில் யூ டிசைன் டுடே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், அதை நான் சொல்லணும். இந்த ஆப்பை, அதாவது இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஃபோன்லேயும் சரி லேப்டாப்லேயும் சரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து இதை உங்களோட மெயில் ஐடியோடவோ இல்லை கூகுள் அக்கௌண்ட்டோடவோ இல்லைனா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோடவோ நீங்கள் லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணாமல் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. எய்தர் கூகுள் அக்கௌண்ட், ஜிமெயில் இல்லைனா வந்து உங்களோட ஃபேஸ்புக் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் வில் யூ டிசைன் டுடே அப்படின்னு இருக்கா, அதுக்கு கீழே ஒரு சர்ச் பார் இருக்கும். அதில் போயிட்டு லேபிள் இல்லைனா ஸ்டிக்கர் அப்படின்னு டைப் பண்ணிங்க. இப்போ நான் லேபிள் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன்.
இங்கே பார்த்தீங்களா நிறைய லேபிள் டெம்ப்ளேட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. நீங்களே ஏதாவது வெப்சைட் பார்த்து தனியாக வந்து க்ரியேட் பண்ணணும் லேபிள் அப்படின்னா, நீங்களே டிசைன் பண்ணணும் அப்படின்னா, க்ரியேட் அ லேபிள், பிளாங்க் லேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டெம்ப்ளேட்டும் வராது, நீங்களாக தான் வந்து உங்களோட ஓன் டிசைனை க்ரியேட் பண்ணிக்கணும். பட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரியேட்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற கான்ஸ்டன்ட் டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அதில் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது லேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில். ஸோ உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான ஜார்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் காம்பினேஷனில் வந்து நீங்கள் லேபிள் பண்ணிக்கலாம். இதில் நிறைய லேபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பெய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளும், இந்த மாதிரி கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் போட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால் டிசைன் பண்ண முடியாது. அது பேக்கேஜ் போட்டுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு என்ன டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதில் எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இதில் நியூட்ரல், சிம்பிள், எலிகண்ட், சொஃபிஸ்டிகேட்டட் லக்ஸரி கேண்டில் லேபிள் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு லேபிளை வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் உள்ளே வந்து போக முடியும். உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து அழகாக டிசைன் வந்து சென்டரில் வந்துடும். இதுக்கு நீங்கள் என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் டெம்ப்ளேட்டை வந்து மாற்றிக்கலாம். இது வேண்டாம், எனக்கு வேறு டெம்ப்ளேட் வந்து பண்ணணும் அப்படின்னா வேறு நிறைய டெம்ப்ளேட்ஸ் அந்த சைடில் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் டெம்ப்ளேட் வந்து மாற்றிக்கலாம். இப்போது இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து சென்ட்டுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க டெம்ப்ளேட் ஆல்ரெடி. நம்ம இதை வந்து நம்மளோட பேண்ட்ரி ஏரியாவில் இருக்கிற ஜார்ஸ்க்கு வந்து பண்ணிக்கலாம். இப்போ பேண்ட்ரி லேபிள், PANTR, பேண்ட்ரி லேபிள் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இந்த பேண்ட்ரி லேபிள் அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், இல்லை அந்த இடத்த வந்து ஃப்ரீயாக விடுறதுனாலும் விட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே ரோஸ்மெரி அண்ட் லெமன்னு இருக்குது. நான் வந்து சில்லி அப்படின்னு போட போகிறேன். ஸோ நான் சில்லி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இது யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து ரெட் ஆர் ட்ரைடு, ட்ரை அப்படின்னு சொல்லி ரெட் இல்லைன்னா ட்ரை, அதாவது பேண்ட்ரி லேபிள் என்ன ப்ராடக்ட் வந்து அந்த டப்பாவில் இருக்கோ அது, அதாவது சில்லி இருந்ததுன்னா சில்லி, கொரியாண்டர் சீட்ஸ் இருந்ததுன்னா கொரியாண்டர் சீட்ஸ், அந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே நான் அது என்ன டைப், ரெட் கலர் வந்து ரெட் கலர் ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸ்லாஷ் போட்டுக்கலாம். ஸோ ரெட் ஆர் ட்ரை அப்படின்னு போட்டிருக்கேன். இங்கே வந்து நான் ஜியானன்மம்மா அப்படின்னு சொல்லி போட்டு போகிறேன். உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்க வேண்டாம். பேண்ட்ரி லேபிள் சில்லி ரெட் ட்ரை அப்படிங்கிற மாதிரி போட்டால் மட்டும் போதும். நான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றதுனால அந்த இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஜியானன்மம்மா அப்படின்னு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், எனக்கு இந்த இது வேண்டாம். ஸோ இதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கிறதுல நீங்கள் இப்போ வந்து ஏதாவது பவுடர்ஸ் வாங்குறீங்க, அதுக்கு வந்து மேனுஃபேக்சர் டேட் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் தான் இந்த ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான மேனுஃபேக்சர் திங்ஸை வந்து டேட்டை வந்து நீங்கள் இங்கே வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் இதில் வந்து டெலிட் பண்ண போகிறேன் அந்த ஆப்ஷனை. ஸோ டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா சூப்பராக அழகாக வந்து ஒரு லேபிள் கிடச்சிரும். இப்போ இதுக்கு பேக்ரவுண்டில் எனக்கு ஒயிட் பிடிக்கலப்பா, ரொம்ப ப்ளைனாக இருக்குது, ஸோ எனக்கு எதாவது கலர்ஃபுல்லாக வேணும், இல்லை வந்து பிளாக்கில் போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளாக்லேயும் கொடுத்துக்கலாம். நான் வந்து க்ரே கொடுக்க போகிறேன். ஸோ க்ரே கொடுத்தோன்னே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஒன்றா கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து செலக்ட் ஆகும். ஸோ நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணி அதோட அதாவது அந்த டெக்ஸ்ட்டோட கலரை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்து ஒயிட் மாற்றிக்க போகிறேன். அவ்வளோதான், சிம்பிள்.
ஸோ பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து லேபிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேசிக்காக நீங்கள் வந்து லேபிள் பண்ணுறது, அதாவது மினிமலிஸ்டிக்காக லேபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு வேறு மாதிரியான டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கீழே போய் கூட நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி உங்கள் பேண்ட்ரிக்கு உங்களோட கிச்சனுக்கு ஏற்ற மாதிரியாக நீங்களே வந்து இதில் எந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு வெறும் டெக்ஸ்ட் மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் பேண்ட்ரி ஏரியா இல்லை மசாலா ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து நிறைய ஜார்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு எப்படி அடுத்தடுத்து இப்போ இது சொல்லிட்டீங்க இது ஒன்று ஒன்றா போட்டு நான் பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க கொடுக்க முடியாது. ஒன்று ஒன்றா எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய காஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த கேன்வாக்கு நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு A4 சைஸ், அந்த A4 சைஸை நம்ம எப்படி தேடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக், ஒயிட் போர்ட், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, இந்த மாதிரி நிறைய வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு நிறைய தம்ப்நெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் A4 டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அது மாதிரி உங்களுக்கு A4 ஷீட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். இது இப்படி டிஸ்பிளே ஆனதுக்கப்புறமா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஒரு என்ன கலர் யூஸ் பண்ணுவாங்க, க்ரே கலர் யூஸ் பண்ணும். இந்த 3rd க்ரே வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த க்ரேவை நான் இங்கே ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் இங்கே வராது, டெக்ஸ்ட் மட்டும்தான் காப்பியாகி இங்கே பேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ திருப்பியும் நான் அங்கே போயிட்டு அந்த டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா டெக்ஸ்ட்டு அந்த பார்டரையும் வந்து சேர்த்து நான் Ctrl+C கொடுத்துக்கிறேன். மேக்காக இருந்ததுன்னா Command+C. ஸோ அதே மாதிரி இங்கே Ctrl+V, மேக்காக இருந்ததுன்னா Command+V, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதை இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா இவ்வளோ பெரிய டிசைனாக நீங்கள் வந்து ஒரு A4 ஷீட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷீட்டில் வந்து 1 இல்லை 2 தான் வந்து உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். ரொம்ப கொஞ்சம் வந்து சின்னதாக நீங்கள் வந்து ஸ்டிக்கர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நிறைய ஒரு 10 to 15 ஐட்டம்ஸ் வந்து இதே ஒரே ஷீட்டில் உங்களால் லேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே செலக்ட் ஆகி தானே இருந்தது, அதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான், சின்னதாகிடுச்சு. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? இப்படி தான் ஒவ்வொரு இதையும் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், அதே மாதிரி நான் இப்போது இதையே Ctrl+C கொடுத்து Ctrl+V கொடுக்குறேன். அப்படியே வந்து நீங்கள் ஷிஃப்ட் கிளிக் பண்ணி சேம் டு சேம் சைஸ் வந்து நீங்கள் அழகாக காப்பி பண்ணி அந்த பக்கமாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஜில் எத்தனை உங்களால் ஃபில் பண்ண முடியுமோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ Command+V அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதே இடத்துல திருப்பி வரும். ஸோ அது அப்படியே இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைனிங் ஐடியாஸ்லாம் வந்து 5 to 5 அப்படின்னு ஸ்பேஸை வந்து கரெக்டாக அளந்து கொடுத்துரும். அதனால் நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே ஒரே ஒரு டிசைன் பண்ணால் கூட போதும். நிறைய பேஜஸ் ஓப்பன் பண்ணி டிசைன் பண்ணோன்னு இல்லை, அங்கே ஒரே ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே அதை மல்டிபிள் காப்பி பேஸ்ட்டாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா? இங்கே 3 வந்து அதே சில்லின்னு பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து மூங் தால், அதுக்கப்புறமா பாசிப்பயிறு, அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் மாற்றி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அதையே திருப்பி நான் வந்து ஃபுல்லாக எவ்வளோ காப்பீஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ காப்பீஸ் வந்து எடுத்துக்கலான்னு இருக்கேன். அதே Ctrl+V Ctrl+V
சி கண்ட்ரோல் வி அவ்வளோதான். கண்ட்ரோல் காப்பி கண்ட்ரோல் பேஸ்ட் அவ்வளோதான். திருப்பியும் கமெண்ட் வி இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, அதனால் கமெண்ட் வி கொடுக்குறேன் நான் மேக் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அதை அப்படியே நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு கீழேயும் அதை அப்படியே ஃபில் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ A4 ஷீட்டில் வந்து நம்ம பண்ண லேபிள் வந்து எத்தனை வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? 20, 21. ஸோ ஒரு A4 ஷீட்டில் ஒரு ரோக்கு 3 வந்து பண்ணோம் அப்படின்னா 21 லேபிள்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஒரு ஷீட்டுக்கு உங்களுக்கு A4 அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் ஆகும், ஒரு 20 இல்லைனா 15குள்ளே தான் வந்து லேபிள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஆகும். ஸோ ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் வந்து 21 லேபிள்ஸ் உங்களால் இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். இதை வந்து எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்கள் பேரை வந்து மாற்றிக்கலாம். எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி அந்த லேபிளில் எதை மாற்றணுமோ அதை மட்டும் மாற்றிக்கிட்டு அடுத்ததாக ஒரு A4 ஷீட் டாக்குமெண்ட் சைஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அதை காப்பி பேஸ்ட் வந்து இங்கே பண்ணணும். அங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். அதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களால் ஒரு A4 ஷீட்டில் 21 லேபிள்ஸை வந்து டிசைன் பண்ணிக்க முடியும். இதில் இப்போ எல்லா டெக்ஸ்ட்டையும் நீங்கள் வந்து இங்கே ஒட்டுக்க வந்து மாற்றிக்கங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸி அண்ட் சிம்பிள் ப்ராசஸ். இப்போது இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த சைடில் ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் வந்து இங்கே ஃபர்ஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த டவுன்லோட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு பிஎன்ஜின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபைல் டைப் வந்து இந்த மாதிரி ஜேபெகா, பிஎன்ஜியா, பிடிஎஃபா, பிடிஎஃப் பிரிண்டா, எஸ்விஜியா, MP4ஆ, ஜிஃபா இப்படின்னு நிறைய வந்து கேட்கும். அதில் நீங்கள் வந்து பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இதை வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ அழகாக இது டவுன்லோட் ஆகிடுச்சு. அதுவே டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இப்படி உங்களுக்கு பாப்அப் ஆகிடும் ஸ்க்ரீனில். என் ஸ்க்ரீனில் பாப்பப் ஆகுது, உங்கள் ஸ்க்ரீனில் பாப்பப் ஆகலாம், இல்லை ஆகாமையும் போகலாம். அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம லேபிள் பண்ணணும். ஸோ அழகாக உங்களுக்கு ஒரு ஷீட்டில் வந்து A4 ஷீட்டில் இந்த மாதிரி சூப்பராக நீங்களே வந்து லேபிள் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து கட் பண்ணி வாங்கிக்கலாம் கடையிலேயே, இல்லைனா வந்து நீங்கள் வீட்டில் வந்து அழகாக நீங்களே வந்து ஒரு பென்சில் அப்புறமா ஒரு ஸ்கேல் அதுக்கப்புறமா ஒரு நைஃப் வச்சு அழகாக நீங்களே கட் பண்ணிக்கலாம். எனக்கு கேட்டால் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது மட்டும் கடையில் பார்த்துக்கோங்க. பிரிண்டர் இருந்ததுன்னா பெஸ்ட், நீங்களே வந்து பிரிண்ட் பண்ணி நார்மலாக ஒரு ஃபெவிஸ்டிக் போட்டு கூட நீங்கள் வந்து அதை ஒட்டிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நான் லேபிள் பண்ணி ஸ்டிக் பண்ணேன். உங்களுக்கும் வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ கேன்வா வச்சு இதை மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய விஷயங்கள் கேன்வா வச்சு நீங்கள் டிசைன் பண்ண முடியும். உங்களுக்கு அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா அதுவும் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். ஸோ உங்களுக்கு நான் இந்த கேன்வா அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக இந்த சேனல், அதாவது ஜியானண்ட்மாமா யூடியூப் சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye.